ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சத்ரு எய்கிறதான அக்னியாசனங்களை அவிழ்த்து போடுகிற, அதாவது அதை அவிய பண்ணுகிற அந்த கிருபை, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விசுவாசம் உள்ள மனிதன் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஒரு விசுவாசம் உள்ள மனிதன் சத்ருடைய வல்லமைகளை ஜெயிக்க முடியும். அது எப்படி சாத்தியமாகும்? தேவன் ஒருவர் உண்டென்று ஒருவன் விசுவாசிக்கிறான். எல்லா ஜனங்களும் அதை விசுவாசிக்கிறார்கள், கடவுள் என்று ஒருவர் உண்டு என்று. ஆனால் நம்மிடத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்? நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் விசுவாசிக்கிறோம்? கடவுள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கவில்லை, மாறாக எனக்காக அவர் மரித்தார், எனக்காக உயிரோடு கூட இடம்பினார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம், இந்த மாற்றம், இதுதான் மற்ற எல்லாவற்றை விட இயேசு கிறிஸ்துவை வேறு விதமாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்ட பொழுது அவர்கள் சொன்ன காரியம் ஆச்சரியப்பட வைக்கிறது. அகத்தியராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்து காந்தியடிகளாக இருக்கட்டும், பல மேதாவிகள், பல பெரிய மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து, அவருடைய போதனைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? எந்த மனிதனையும் மாற்றி அமைக்கிற வல்லமை அவர் வார்த்தைக்கு உண்டு. எவரையும் போய் நீ இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி பணிக்க வேண்டியதில்லை. அவர்கள் இவரை இயேசு கிறிஸ்துவனுடைய தியாக பலியை பார்த்து அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதை காண முடிகிறது. கட்டாயப்படுத்தி யாரையும் மதமாற்றிவிட முடியாது. கட்டாயப்படுத்தி யாரையும் அந்த கட்டாயத்தின் பேரில் அவர்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விட முடியாது. எத்தனை காலம் நம்ம அவரை காப்பாற்ற முடியும்? ஆனால் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அந்த மனிதனை மாற்றி அமைத்து விட முடியும். சில நேரங்களில், சில ஆலயங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கூட்ட மக்கள் உள்ளே வருவார்கள். அவர் சொல்லுவார்கள், எனக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடந்து விட்டால் நான் ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நான் இந்த காரியம் நடந்து விட்டால், சில போதனைகள் சிலர் போதிக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ ஞானஸ்நானம் எடுத்தால் இது நடக்கும். ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஒரு கோபாக்கினை, ஒரு நரக வாழ்க்கை, பரலோக வாழ்க்கையை இழந்துவிடத்தக்கதான ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் பரலோக மோட்சம், அந்த சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமே என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்திருக்க வேண்டும். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் வழி. நாம் பல காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து நாம் சோர்ந்து விடுகிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதங்கள் சொல்லுகிறது. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டை பலி செலுத்தி, மாட்டை பலி செலுத்தி, புறாவை பலி செலுத்தி அந்த இரத்தத்தினால பாவத்தை மன்னிக்கும்படி, அந்த இரத்தத்தினால பாவத்தை மூடும்படி அதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாடுகளை அனுபவித்த பின்பு ஒருவன் விசுவாசித்தான். சத்துரு வரும்பொழுது எனக்காக ஒருவர் யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார், அவர்தான் என் சேனைகளின் கர்த்தர் என்று நான் விசுவாசித்தால்
அவர் எனக்கு விசுவாச கேடயத்தை தந்திருக்கிறார், என்னை தீங்கு செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளும்படி. நாம் பல காரியங்களை நினைத்து, காரியங்களை பார்த்து, எதிரிடையாக வருகிறதை நினைத்து சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஓ விசுவாச கேடயத்தை தூக்கி நில், அவைகள் உன்னை அணுகுவதில்லை. இன்றைக்கு உங்களை நீங்களே தட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன காரியத்திற்காக இயேசுவின் அண்டை வந்திருந்தால் மனம் திரும்பிவிடுங்கள். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தடம்புகளை நான் சுகமடைகிறேன், எனக்காகத்தான் என்று நீ ஒத்துக்கொண்டு அவரை இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த கேடயத்தை, இந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை நீ பிடித்து நிற்கும் பொழுது சத்துருடைய ஒரு வல்லமையும், சத்துருடைய சகல திட்டங்களும், சத்துருடைய காரியங்கள் உனக்கு விரோதமாக எழுப்புகிறதெல்லாம் ஒன்றும் வாய்க்காதே போகும். இது நிச்சயம். இதுதான் வேத சத்தியம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளுங்கள். ஜெய கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென்.